நமக்கா இப்போ இந்த நீளத்துக்கு இந்த அந்த அறிஞர்ல அவர் நிற்கிறது கொஞ்சம் இந்த இடத்த ஆயிரம் கொஞ்சம் இப்படி காக்கா போய் பண்ணியிருக்கோம். இந்த ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் பாப்பாக்குடி. இது ஏறக்குறைய ஒரிஜினல் லேண்டு. இப்போது ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் விவசாயம் நடக்காமல் இருக்குமா? 40 ஆண்டுகள் இருக்கும். கண்டிப்பாக 40 ஆண்டு இருக்கும். ஏன்னா எந்த விவசாயம் நடந்ததுக்கு அறிகுறி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இது ஸ்கேன் பண்ணக்கூடிய டைரக்ஷன் இங்கே வந்து நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு. அதனால் ஏறக்குறைய அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதில் உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். பைப் லைனோ எதுவுமே இல்லை, போர் போடலை. இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணுற இடத்துல கிணறு, கல்வெட்டாங்குழி அந்த மாதிரி எதுவுமே மூடலை. இயற்கையான தரையாக இருக்குது. ரிசல்ட் அப்படியே அக்யூரேட்டாக வரும். இது முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. இதில் 80 மீட்டர் ஆழத்தில் அதில் நில்லுங்க, அந்த கம்படிச்ச இடத்துல நில்லுங்க. அந்த கம்படிச்ச இடத்துல ஒரு இடம் அடையாளம் வருது. 80 மீட்டர் ஆழத்தில் பாறை முறிஞ்சு வருது. மேலே எல்லாம் ஒன்றுமே இல்லை, மேல் ஊற்று எதுவுமே கிடையாது. அவர் நிற்கிற இடத்துல தான் கம்படிச்சு வச்சுருக்கோம். மேலே லைன் கிடக்கு, பெரிய வண்டி வச்சு போட முடியாது. பார்ப்போம் இதே சாரை வேறு அங்கிட்டு வருதான்னு பார்ப்போம். தள்ளி வந்துருங்க. முதல் ஸ்கேன் முடிஞ்சது. ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இது முதல் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது லைனுக்கு நேர கீழே வருது, இபி லைன். இது முதல் ஸ்கேன்லேருந்து ஏறக்கூடிய ஒரு 100 அடி தூரத்துக்கு மேலே அங்கே தள்ளி வந்தாச்சு மேற்க. இப்போ டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்க போயிடுச்சு. ஏன்னா தெற்க கொஞ்சம் இடம் கவர் ஆகாமல் இருந்துச்சு. இந்த இடம் வந்து கிழக்கு மேற்க ரொம்ப லென்த்தியாக கிடக்கு. ஒரு 100 அடி இது போல் தள்ளி வந்து 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு கோரி இடம். கோரி ஏரியா அப்படின்னாலேயே நிலத்தடி நீர் வளம் குறைவான இடமாக தான் இருக்கும். முடிச்சுட்டு போங்க. 2வது ஸ்கேனும் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஸோ 2வது ஸ்கேன் டிரான்ஸ்மிட்டர் கருவி இங்கே இருந்துச்சு. அளந்ததெல்லாம் 590, ஏறக்குறைய 6 மீட்ரு இதில் அடையாளம் வந்திருக்கு. இதில் என்ன பியூட்டின்னா, இந்த 2வது ஸ்கேன் அடையாளமும் முதல் ஸ்கேன் அடையாளம் இதுக்கு நேராக ஜஸ்ட்டு தென்கிழக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுடைய நீரோட்டத்தை கரெக்டாக கணிச்சு கரெக்டாக வந்திருக்கு பாயிண்ட்டு. அந்த முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட இது பெட்டராக இருக்குது. இதுக்கு நேராக மேற்க போகும்போது இதோட பெட்டராக இருக்கா இல்லைங்கிறது தெரிய வரும். ஸோ 2 ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம். 2வது ஸ்கேன் அடையாளம் 1வது ஸ்கேன் அடையாளத்தை விட பெஸ்ட்டாக இருக்குது. இது மேற்க அந்த போஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேற்க தான் பாயிண்ட் 2வது பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதிலேருந்து இப்போ ஏறக்குறைய 60 அடி தூரம் தள்ளி இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இப்போ 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 2ம் ஏறக்குறைய மேற்க கிழக்க, அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற டைரக்ஷனில் கரெக்டாக இந்த ஏரியா பாறைப்புக்கு தக்கபடி கரெக்டாக பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட 2வது ஸ்கேன் அடையாளம் சூப்பராக இருக்குது. அதை விட இது சூப்பராக இருக்காங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இங்கே இந்த வடகிழக்கு மூலையிலலாம் தண்ணி கிடையாது. இப்போ தேங்காயே கம்பம் வந்திருந்தால் அந்த வடகிழக்கு மூலையில் தான் காட்டியிருப்பாங்க, தண்ணி இல்லாமல் போயிருக்கும். ஒரு இடத்துல அந்த ஏரியாவுடைய ஜியாலஜியும் இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டும் மேட்ச் ஆகிட்டுனாலே நிச்சயம் தண்ணி தான். ஏன்னா இது வெர்ஜின் லேண்டு, கீழே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அக்யூரேட்டான ரிசல்ட் வரும். இது ஏறக்குறைய 100 அடிக்கு மேலே மேற்க வந்தாச்சு. இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இடம் அமைப்பு வந்து மேற்க கிழக்க லென்த்தியாக கிடக்கு.
அஞ்சு ஏக்கர் இடம். மூணாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல, அடையாளம் வைக்கலை. மொத்தம் 3 ஸ்கேன் முடிவில் 2 ஸ்கேன் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 2வது ஸ்கேன் பெஸ்ட்டாக இருக்குது. இது 4வது ஸ்கேனும் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இது 5வது ஸ்கேன். 4வது ஸ்கேனுக்கும் இதுக்கும் 200 அடி 300 அடி தூரம் தள்ளி வந்தாச்சு. 4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் ஒரு பாயிண்ட்டு 1வது ஸ்கேன் 2வது ஸ்கேன் பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக மேற்க வருது, ஒரே சரத்தில் வருது. ஸோ 4 ஸ்கேன் பார்த்து 4 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 2வது ஸ்கேனும் 4வது ஸ்கேனும் பெஸ்ட்டாக இருக்குது. இது இடத்தினுடைய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு, மேற்கு ஓரத்துக்கு. இது 5வது ஸ்கேன் நடக்கு. இந்த 5வது ஸ்கேனு 200 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடக்கு. மீதி 4 ஸ்கேனுமே 125 மீட்டர் ஆழத்து தான் ஸ்கேன் நடந்துச்சு. இது 200 மீட்டர் ஆழம், 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. மேற்கு ஓரத்தில் பார்த்தா 5வது ஸ்கேன் 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணோம். அதில் 80 to 100 மீட்டரில் ரொம்ப சுமாரான ஒரு பாறை முறிவு காணப்படுது. அது அடையாளம் வச்சுருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த 5 ஸ்கேனில் 2வது ஸ்கேனு 4வது ஸ்கேன் அந்த 3 பாயிண்ட்டு அடையாளம் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ 2வது ஸ்கேனுக்கு பக்கத்தில் ஒரு 20 அடி தூரம் மேற்க தள்ளி அந்த பாயிண்ட்டு அதோட சிறப்பான பாயிண்ட் கிடைக்கா இல்லையான்னு அதை வெரிஃபை பண்ண போகிறோம். அதோட இங்கே ஸ்கேன் முடிய போகுது. இது 6வது ஸ்கேன். அதாவது நம்ம இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கேன் வந்து 2வது ஸ்கேனு. அந்த போஸ்ட்டை ஒட்டி இருக்குது, அந்த ஸ்டேவே இருக்குது, கொஞ்சம் மேற்க அந்த பாயிண்ட் இருக்குது. அதை விட பெட்டராக இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அதிலேருந்து ஒரு 30 அடி 40 அடி மேற்க இந்த 6வது ஸ்கேன், இது ஃபைனல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 600 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் பார்த்த 5 ஸ்கேனில் பெஸ்ட்டு வந்து இந்த 2வது ஸ்கேனு தான். அதுக்கடுத்து 4வது ஸ்கேன் பாயிண்ட்டு. அது 2 பாயிண்ட் இருக்குது. அதில் 2மே கிணறுக்கு பயன்படும். ஏதாவது ஒரு இடத்துல கிணறு அடித்து சைடு போர் போட்டுக்கலாம். இன்னொரு இடத்த நோக்கி போர்வெலுக்குன்னு இந்த 2வது ஸ்கேனும் முதல் ஸ்கேன் பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு. 2வது ஸ்கேனோட இது பெஸ்ட்டாக அமைஞ்சால் சூப்பர். இல்லைன்னா 2வது ஸ்கேன் அடையாளத்தில் தான் முதல்ல போடணும். தேவைப்பட்ட போர்னால் அங்கே முதல் ஸ்கேன் அடையாளத்தில் போர் போட்டுக்கலாம். ஸோ இடம் வாங்கி நீங்கள் போரே போடலை. நிறைய பேர் இடம் வாங்கி போர் போடாமலும் வந்திருக்காங்க. தண்ணி இல்லைன்னு ஒன்று அந்த இடத்த விற்றுட்டு வேறு இடம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கேன். இதே ஏரியாவில் செங்குளம், அந்த ஏரியா செங்குளம் டு பனைங்குறிச்சி ஏரியா. இப்போ நீங்கள் பல ஆண்டுகளில் விவசாயம் நடக்காத இடம், போரே போடாமல் வந்திருக்கீங்க. உங்களுக்கு விஞ்ஞானம் வந்து சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துருக்கு. போர்வெல் போடும்போது என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் அனுப்புங்க. நீங்கள் போர்வெல் போட்டு முடிகிற வரைக்கும், ஏன் மோட்டர் இறக்ட் பண்ணுற வரைக்கும் என்னுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். 6 ஸ்கேனோட இந்த 5 ஏக்கர் இடத்தினுடைய ஆய்வு பண்ணி முடிஞ்சது. இருக்கிறதுல பெஸ்ட்டு 2வது ஸ்கேனு, 2வது சாய்ஸு 4வது ஸ்கேனு, 3வது சாய்ஸு 1வது ஸ்கேன். ஸோ இந்த 5 ஏக்கருக்கு தேவையான நீர் வளம், நிலத்தடி வளம் இந்த இடத்துல இருக்குது. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு நல்ல இடம் அடையாளம் ஒன்று இருக்குது. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குது. 2 இடம் அடையாளம் இருக்குது. அதில் முக்கியமாக தெற்குள்ள அடையாளம் ரொம்ப சூப்பர். இது 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 6வது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அடையாளம் இல்லை. ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற பாயிண்ட்டு 1வது ஸ்கேன், 2வது ஸ்கேன் மற்றும் 4வது ஸ்கேன். 5வது ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது. இது எல்லாமே ஒரே லைன், வட மேற்கு தென்கிழக்குங்கிற லைனில் இருக்குது. பெஸ்ட் இடம் 2 மற்றும் 4வது இடம்.